நம்ம உடம்பு மனசும் நிஜங்க ஆரோக்கியமா இருக்கா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்பு சரியா வேலை செய்ய நல்ல சாப்பாடு ரொம்ப முக்கியம். நல்ல சாப்பாடு இல்லாம நம்ம உடம்பு பலவீனமா ஆகிடும். அதனால தினமும் சாப்பிட உணவுல சத்துக்கள் சரியாக இருக்கணும். பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள், கொஞ்சம் புரதம் இதெல்லாம் சேர்ந்த சாப்பாடு நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை. இவைகள் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை கொடுக்குது. தினமும் இவைகளை சாப்பிடதா நம்மோட ஆரோக்கியமா இருக்கும். நம்ம உடம்ப ஒரு தோட்டம் மாதிரி, அது பூத்து குலுங்க நல்ல உரம் போடணும். அதே மாதிரி நம்ம உடம்புக்கு நல்ல சத்தான உணவு கொடுக்கணும். நல்ல சத்தான உணவு இல்லாம நம்ம உடம்பு பலவீனமா ஆகிடும். ஜங்க் ஃபுட், சர்க்கரை சுடுதா இருக்கிற குளிர்பானங்க இதெல்லாம் நம்ம உடம்பு என வீட்டையே கெடுத்துடும். இவைகளை அதிகமா சாப்பிடதா நம்ம உடம்பு பலவீனமா ஆகிடும். அதனால் இவைகளை தவிர்க்கணும். இதனால பருமன், சர்க்கரை வியாதி, இதய நோய் இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும். இவைகள் நம்ம உடம்புக்கு ரொம்ப கேடானது. அதனால நல்ல சத்தான உணவு சாப்பிடணும். ஆரோக்கியமா நீண்ட நாள் வாழணும்னா நல்ல சத்தான ஆரோக்கியமான சாப்பாட்டை தேர்ந்தெடுங்க. தினமும் சத்தான உணவு சாப்பிடுறதால நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நல்ல சத்தான உணவு சாப்பிடுறதால நம்ம உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கும். நடக்கிறது என்ன ஒரே விஷயம் தான் நம்ம வாழ்க்கையே. நடக்கிறது மட்டும் இல்ல, தினமும் நடக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நம்ம உடம்புல இருக்கிற பலவீனங்களை குறைக்கவும் நம்ம உடம்பை சிறுசிறப்பாகவும் வைக்க உதவும். உடற்பயிற்சி நம்ம உள்ள இருக்கிற சக்தி வெளியே கொண்டு வரும். எடை குறைக்கவும் நம்ம பலப்படுத்தவும் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். எடை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நம்ம உடம்பு முழுக்க பலம் சேர்க்கும். நடக்குது, யோகா செய்யறது, டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற சக்தியை சூட்டி இதயத்தையும் பலப்படுத்தும். யோகா நம்ம மனசுக்கு அமைதியையும் உடம்புக்கு நிம்மதியும் தரும். டான்ஸ் ஆடுறது நம்ம உடம்பை சுறுசுறுப்பாகவும் மனசை சந்தோஷமாகவும் வைக்கும். எரிய கட்டுக்குள்ள வைக்கவும் நீண்ட நாள் நோய் வராம தடுக்கவும் உடற்பயிற்சி ரொம்ப உதவும். உடற்பயிற்சி நம்ம உடம்பை ஆரோக்கியமாகவும் நோய்கள் வராம தடுக்கவும் உதவும். இதனா நம்ம வாழ்க்கை நீண்ட காலம் ஆரோக்கியமா இருக்கும். அது மட்டும் இல்ல, உடற்பயிற்சி செய்யும் போது மூளையில சந்தோஷ ஹார்மோன் சுரந்து மனசு எப்பவும் ரெஃப்ரெஷ்ஷா வைக்கும். உடற்பயிற்சி நம்ம மனசுக்கு சந்தோஷத்தை தரும். நண்பர்களோட சேர்ந்து உடற்பயிற்சி செய்யும் போது நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உடற்பயிற்சி நம்ம வாழ்க்கையை முழுமையாக்கும். தண்ணி இல்லைன்னா வாழ்க்கையே இல்ல. போதுமான அளவு தண்ணி குடிக்கலனா நம்ம உடம்பால சரியா வேலை செய்ய முடியாது. தண்ணி குடிக்காம இருந்தா சோர்வா இருக்கும், தலைவலி வரும், ஒன்னுலையும் மனசு நிலைக்காது. எப்பவும் தண்ணி குடிக்காம இருந்தா பெரிய பெரிய பிரச்சனையே வரும். அதனால் தினமும் 8 டம்ளர் தண்ணி குடிக்க மறந்துடாதீங்க. தூக்கம் என்பது நம் அடிப்படை தேவை. இது நம்ம உடலுக்கும் மனதுக்கும் மிக முக்கியம். நம்ம தூங்கும் போதுதான் உடம்பு தன்னை தானே சரி செய்துக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை சூட்டும். இதனால் நம்ம உடல் பலம் பெறும், நோய்கள் வராமல் தடுக்கப்படும். நம்ம மூளை நாள் முழுக்க நடந்ததை எல்லாம் ஒழுங்கா பதிவு செய்யும். இதனால் நம்ம நினைவாற்றல மேம்படும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் திற அதிகரிக்கும். அதனால தான் நல்லா தூங்கினா மறுநாள் இருந்திருக்கும் போது புத்துணர்ச்சியா இருக்கும். மனசு நல்லா வேலை செய்யும். நம்ம தினசரி செயல்பாடு சிறப்பாக இருக்கும். எப்பவும் சரியா தூங்கலன்னா உடல் பருமன், சர்க்கரை வியாதி, இதய நோய் இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும். இதனால் நம்ம உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். நல்ல ஆரோக்கியத்துக்கு நல்ல தூக்கம் ரொம்ப அவசியம். தினமும் குறைஞ்சது 7 மணி நேரம் தூங்குவது நம்ம உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியம். உடம்பு மட்டும் ஆரோக்கியமா இருந்தா போதாது, மனசும் சந்தோஷமா இருக்கணும். மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் இதெல்லாம் மனசு பாதிக்கும். அதனால எப்பவும் நல்லத யோசிங்க, நன்றி உணர்வோட இருங்க. தேவைப்பட்டா மருத்துவர் பார்க்க தயங்காதீங்க. மனசு சந்தோஷமா இருந்தா தான் உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். முன்னெச்சரிக்கை என்பது முக்கியம். அடிக்கடி மருத்துவர் பார்த்து செக்கப் செஞ்சுக்கிட்டா ஏதாவது பிரச்சனை இருந்தா சீக்கிரமே கண்டுபிடிச்சு சரி பண்ணிடலாம். வயசு ஆக நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால அடிக்கடி மருத்துவர் பார்க்கிறது ரொம்ப அவசியம். முன்னெச்சரிக்கையா இருந்தா பெரிய பிரச்சனையை தவிர்க்கலாம்.
எடைய கட்டுக்குள்ள வைக்கிறது ரொம்ப முக்கியம். அதிக எடை இருந்தா நிறைய பிரச்சனைகள் வரும். சாப்பாட்டுலயும் உடற்பயிற்சியிலையும் கவனமா இருங்க. கொஞ்சம் எடை குறைச்சாலே போதும், நிறைய நன்மைகள் இருக்கு. சரியான சாப்பாடு மற்றும் தென்சரி உடற்பயிற்சி மூலம் ஆரோக்கியமான எடையை பராமரியுங்கள். புகை பிடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப கெடுதி. புகை பிடிக்கிறதுனால உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் பாதிக்கும். ஆரோக்கியமா இருக்கணும்னா புகை பிடிக்கிறத நிறுத்துங்க. புகை பிடிக்கிறத நிறுத்தினா உடனே நிறைய நன்மைகள் தெரியும். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இன்றே புகை பிடிக்கிறத நிறுத்துங்க. அளவுக்கு அதிகமா குடிச்சா உடம்புக்கு ரொம்ப கெடுதி. மதுபானம் கல்லீரல், இதயம், மூளை எல்லாத்தையும் பாதிக்கும். அளவுக்கு அதிகமா குடிச்சா கல்லீரல் கெட்டு போகும். புற்றுநோய் வாய்ப்பு அதிகம். குடிக்கிறத முடிஞ்ச அளவு குறைங்க. ஆரோக்கியமான பெரியவங்க தினமும் ஒரு பேக் தான் குடிக்கணும். சுத்தமா இருந்தா தான் நோய் வராது. அடிக்கடி கை கால சோப்பு போட்டு கழுவுங்க. இருமும் போது வாயை மூடிக்கோங்க. சுத்தமா இருந்தா தான் நோய் நம்ம கிட்ட வராது. எப்பவும் டென்ஷனா இருந்தா உடம்பும் மனசும் கெட்டு போயிடும். நீண்ட மன அழுத்தம் நிறைய பிரச்சனைகள் உருவாக்கும். உடற்பயிற்சி, தியானம் இதெல்லாம் மன அழுத்தத்தை குறைக்க உதவும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. நல்லதை யோசிச்சா உடம்பு மனசும் ஆரோக்கியமா இருக்கும். நல்லதை யோசிங்க. நன்றி உணர்வோடு இருங்க. நல்ல எண்ணங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி மன அழுத்தத்தை குறைக்கும். எப்பவும் சந்தோஷமா இருங்க. நண்பர்கள் உறவினர்கள் இருந்தா தான் வாழ்க்கை அழகு. நண்பர்களோட பழகும் போது மனசுல இருக்க பிரச்சனைகள் எல்லாம் மறந்துடும். யார்கிட்டையும் பழாமா இருந்தா மனசு பாதிக்கும். அதனால நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட எப்பவும் பேசி பழகுங்க. எப்பவும் வேலைன்னு இருக்காதீங்க. கொஞ்சம் ஓய்வு எடுங்க. மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க. புதுசா ஏதாவது கத்துக்கிட்டே இருந்தா மூளை சுறுசுறுப்பா இருக்கும். மூளைக்கு வேலை கொடுக்கிற மாதிரி ஏதாவது செய்யுங்க. புத்தகம் படிங்க, பாட்டு கேளுங்க, புதிர் போடுங்க. நண்பர்களே, இந்த மாத்தங்க இன்னைக்கே உங்க வாழ்க்கையில கொண்டு வாங்க. உங்க உடம்பு ஒரு கோயில், அதை அப்படித்தான் பார்த்துக்கணும். இந்த 15 விதிகளை பின்பற்றி ஆரோக்கியமா வாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.